Hello friends, welcome to Paal Adai Cooking. இப்போ நார்கோயில்ல கல்யாண வீடுகள்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பால் அடை பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாதாரணமா அடை பிரதமன் பண்றது மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது, சட்டன் பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கப் ஜவ்வரிசி நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து ரொம்ப குறைவான தீயில நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். கடைகள்ல ரெடிமேடாவே மைதா மாவு அடை, அரிசி அடைன்னு வாங்க கிடைக்கும். நான் இன்னைக்கு மைதா மாவு அடை பயன்படுத்தியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல மைதா மாவு அடை பயன்படுத்தி அடை பாயாசம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அரிசி மாவு அடை பயன்படுத்தி பால் அடை பிரதமன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்பட்டா பாத்துக்கோங்க. அடை ரொம்ப பெருசா இருந்தா உடைச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடையை கழுகி அதில் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ அடை 250 கிராம் அடை எடுத்திருக்கேன். கப் அளவுல 3 கப் இருக்கு. மிதமான தீயில நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்க கூடாது. அடையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா துளி கூட வேகாது. பார்க்கும் போதே தெரியும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்திருக்கணும். கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியா சாஃப்டா உடைஞ்சு வரும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சாதாரண தண்ணிக்கு மாத்தி நல்லா கழுகி எடுத்துக்கணும். அதே தண்ணியில விட்டீங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடையை தனியா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடிக்கனமான பேன்ல 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் முந்திரி பருப்பு பொன்னிறமானதும் எடுத்துடலாம். அதே நெய்ல கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் உங்களுக்கு விருப்பத்துக்கு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். குறைவான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் பலூன் மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். அதே நெய்ல வடிகட்டி வச்சிருந்த அடையை சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான தீயில 1 அல்லது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 1/2 கப் வரைக்கும் வெள்ளை சர்க்கரை சீனி, 1/4 கப் சர்க்கரை அளவு 250 கிராம், 1/2 கப் எடுத்தீங்கன்னா 300 கிராம். முதல்ல 1/4 கப் அளவு சேர்த்துட்டு தனியா வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா திரும்ப சேர்த்துக்கலாம். இனிப்பு ரொம்ப குறைவா தான் சேர்ப்பீங்கன்னா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. சர்க்கரையில் உள்ள தண்ணியே விட்டு வரும். நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. என் இதுல 4 அல்லது 5 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க, அல்லது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 5 லிருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில சர்க்கரையிலேயே வெந்து வரட்டும். இந்த மாதிரி வேக வச்சு இருக்கும் போது அடையில இனிப்பு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், குழையாமலும் வரும். 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்திருந்தேன். 1/2 கப் வரைக்கும் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். என் இதுல காய்ச்சி வச்சிருந்த பால் 1/2 லிட்டர் அளவு சேர்த்துக்கிறேன். மொத்தத்துல 1/2 லிட்டர் அளவு பால் தேவைப்படும். உங்களுக்கு பாயாசம் அதிக அளவுல செய்ய வேண்டாம், குறைவா செய்யணும்னா அடை, பால், சர்க்கரை அளவு எல்லாம் அப்படியே பாய சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குறுகி வரட்டும். நான் தீயை அதிகப்படுத்தி வச்சிருக்கேன். அப்பப்ப கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல கிரீமியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ஏன் இதுல மீதி இருக்கக்கூடிய பாலையும் சேர்த்துடலாம். 1/4 லிட்டர் அளவுல பால் தனியா எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்திருக்கேன். இப்ப சரியா இருக்கும். கொஞ்ச நேரத்திற்கு அப்புறமா கட்டிப்பட்டு வந்தது மாதிரி இருக்கும். இப்ப சரியான பதத்துல இருக்கு. தேவைப்பட்டா மட்டும் திரும்ப நீங்க பால் சேர்த்தா போதும். நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸ், கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய். கடைசியா இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட பால் அடை பாயாசம் ரொம்ப கிரீமியா ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்ப கன்னியாகுமரி நார்கோயில் சைட்ல கல்யாண வீடுகள்ல இந்த பாயாசம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அநேகமா எல்லா கல்யாண வீடுகள்லயும் இந்த பாயாசம் பண்றாங்க. ரொம்ப டேஸ்டா சுலபமா நம்ம வீட்லயே பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் Paal Adai குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.